த்ரிஷா வந்து முதல்லயே உங்களுடைய ஐடியாவா இருந்தது அந்த கேரக்டர்? இல்லை திருச்சி எனக்கு அப்போ ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம கதை ஓகே ஆகிறது தானே. ஃபஸ்ட்டு விஜய் ஐடியா இல்லைல்ல. விஜய் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் யார் யார் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கும்போது நான் செலக்ட் பண்ணது அஸ்வின் தான் ஃபஸ்ட்டு. ஓ, முதல் படத்துக்கு அசின் தான் உங்க அஸ்வின் தான். சாய்ஸா? இந்த கேரக்டருக்கு அஸ்வின் கரெக்டாக இருக்கும். அஸ்வின் முடிவு பண்ணி விஜய் சார் ஓகேன்ட்டாரு, சவுத்தி சார் ஓகே. ஆ. நான் அஸ்வின்கிட்ட போய் கதை சொல்லிட்டேன். அவங்க போர்ஷன்லாம் ம். அவங்களும் ஓகே. ம். அவங்களும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க விஜய் படம்ல. ஏற்கனவே இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி தான் பண்ணியிருந்தாங்க, ஒன்று தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு சன் ஆஃப் மகாலட்சுமி பார்த்து நான் முடிவு பண்ணல. தெலுங்கில் நாகார்ஜுனோட படம் பண்ணியிருந்தாங்க. அதில் சில சீனில் நாகார்ஜுன தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர்லாம் அவங்க கொடுத்து ஒரு படம் விட்டுருப்பாங்க. ஆமாம், போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அது பப்ளிக்காக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருவாரு. அந்த நம்பரில் இந்த அம்மா ஃபோன் பண்ணி கலாய்க்கும். அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த போல்னஸ்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா விஜய் சில இடத்துல வாடா போடா இதெல்லாம் பண்ணணும்ல, இதுக்கு இதே சரியான ஆளுன்னு சொன்ன கதை பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே மோகன் ஸ்டுடியோ செட்டு போட்டாச்சு. இந்த அம்மன் கோயில், தங்கச்சி வீடு எல்லாம் போட்டாச்சு. இப்போ அந்த டேட்டு கிளாஸ் ஆகிப்போச்சு. அவங்க தெலுங்கு படத்தில் இருந்தாங்க. அதுக்கு வரதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகிட்டாங்க. செட்டு போட்டு வெயிட் பண்ண முடியாது. என்னடா அப்புறம் தான் சரி ஓகே இப்போ திரிஷா கேட்டு பார்ப்போம்னா கால் ஷீட் பிரச்சனால தான் திரிஷாவை மாற்றி விட்டு திருப்பாச்சியில் திரிஷா வந்தது.